முகுந்தன், ருத்ரன், கமலன், அந்த 3 தெய்வங்களுடைய கூட்டாக முருக வழிபாடு இருக்கின்றது அப்படின்னு சொல்றதுல ஒரு சுவையான விஷயம் சொல்லணும்னு கிருபானந்த வாரியர் சுவாமிகள், உங்களுக்கு தெரியும், முருகா முருகா முருகான்னு தமிழ்நாட்டில் முருகருடைய நாமங்கள் எங்கும் ஒலிக்கின்றதுன்னா அவர் கிட்டத்தட்ட 63 நாயன்மார்களோடு 64ஆக சேர்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சேவை செய்தவர். அவர் ரொம்ப ஹாஸ்யமாக சொல்கிறது, நல்ல விஷயமாக சொல்கிறது, ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது முருகன் யார்? முருகன் ஸ்ரீமன் நாராயணனுடைய மருமா. லக்ஷ்மி பிராட்டி யார்? மாமி இல்லையா? மாமா மாமி லக்ஷ்மி பிராட்டி. அப்போ முருகான்னு நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா ரொம்ப அழகாக சிவபெருமான் சிவகுடும்பத்தோடு அங்கே இருப்பார் இல்லையா? சிவன் பார்வதி மாமனும் மாமியுமாக அங்கே இருப்பார்கள். மாமன் மாமி வந்துட்டா சும்மா இருப்பாளா? ஆஞ்சநேயர் அங்கேருந்து வந்துடுவார். எல்லா சுவாமியினுடைய அங்கே அழகான சாநித்தியம் இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக அவர் சொல்லுவார். அப்போது முருகா என்கின்ற ஒரு 6 முகத்தை கொண்ட ஒரு பரபிரமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற தத்துவம்னு நேற்று கூட ஷார்ட்ஸில் சொன்னேன். ஷண்முகன், 6 குணங்கள் நமக்கு இருக்கு. லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு இன்னும் அந்த 6 அந்த வேண்டாத குணங்கள் எல்லாம் நாம் நீக்கிவிட்டு, அது போல் 6 விதமாக நமக்கு சேஞ்சஸ் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில். அதையெல்லாம் கடந்து நிற்கின்ற ஒரு பரபிரம்ம தத்துவமாக தான் முருகர் நம்ம வழிபடுறோம். அப்போ அந்த முருகர் குன்றுதோறும் முருகர்ன்றோம், நடந்து ஏறி போய் அங்கே முருகரை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த முருகனுடைய பழம் நீ என்கின்றோம், முருகனுடைய அறுபடை வீடு என்கின்றோம். இன்றைக்கு கந்தசஷ்டி கல்யாண உற்சவம் செய்கின்ற வள்ளியை புரிந்த வள்ளி மணாலலான்னு சொல்கிறோம் இல்லையா? வள்ளியை மனம் புரிந்தவர், தேவயானை மனம் புரிந்தவர். அதாவது இந்திரன் தேவயானையை மனம் புரிய செய்தார், அவர்களை காத்தவர் அப்படின்னு பார்க்குறோம். வள்ளி ஒரு வேடுவ பெண். இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் என்னன்னா, நம்மளுடைய கலாச்சாரத்தில் அதாவது எல்லாவரையும் ஒன்றாக அவரை எடுத்துக்கொண்டு போகின்ற அவருடைய அந்த திருவிளையாடல்களை பார்க்கும் பொழுதும் எல்லாவற்றிலும் தத்துவத்தை அவர் சொல்லுவதும், சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவையின் இடத்துல கேட்கும். சரி, என்ன முருகா சுட்ட பழம் சுடாத பழம் சொல்ல, நாவல் பழம் போடுப்பா அப்படின்னா ஒலிப்பி விட்டா அங்கேருந்து பழம் கொட்டுறது, அந்த பழத்துலலாம் மண் ஒட்டின்ட்டு ஊதுரா பாட்டி, என்ன பாட்டி சொல்றதான்னு கேட்கலாம். See, these are all the enlightened way of thinking. ஸோ பழம் சொல்றதா ஊதுரையே அப்படின்னு கேட்கும் பொழுது தான் வந்தது ஞான பண்டிதன்னு. அதனால முருகனை சொல்லும்போது முருகா வேணுவா ஞான பண்டிதா அப்படின்பா. ஓங்கார பரபிரம்ம தத்துவத்தை தன் தந்தைக்கு சொன்ன சுவாமிநாதன் என்கின்றோம்.